3000 போட்டு இந்த காருக்கு வந்து அந்த பாஸ் வாங்கியாச்சுங்க. இப்போ என்னன்னா இப்படி வாங்கின பாஸுக்கும் சில இடங்கள்ல வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த 3000 பாஸ் வந்ததுனால இந்த டோல்கேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுற கம்பெனிகளுக்குலாம் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து காம்பன்சேஷனும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் ரெசிப்டாக வாங்கும் பொழுது ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ வர மெசேஜில் அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் இதை பற்றி டோல்கேட் சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, இந்த மாதிரி இதோட டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிண்ணே, இந்த 3000 பாஸ் எடுத்து வேஸ்ட்டுன்னு சொன்னீங்களே, அது எதுக்கு? இந்த ஸ்டேட் ஹைவேஸ் தானே, அதுக்கு தான் சொல்லாது நாங்களே சொல்லிட்டாங்களே. நேஷனல் ஹைவேஸுக்கும் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸுக்கும் செல்லுன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், ஆனால் நான் சொல்கிற 4 இடத்துக்கும் செல்லாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்பிரஸ் ஹைவே. என்னண்ணே சொல்கிறீங்க? எக்ஸ்பிரஸ் ஹைவேக்குமா? உத்தரப்பிரதேசில் 4 எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து இது வந்து செல்லாது, நீங்கள் ரெகுலராக கட்டுற டோல் ஃபீஸ் தான் கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த வே அப்படின்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வே, ஆக்ரா டு லக்னோ எக்ஸ்பிரஸ் வே, புந்தேல்கண்ட் எக்ஸ்பிரஸ் வே, பூர்வாஞ்சல் அப்படின்ற எக்ஸ்பிரஸ் வேக்கு வந்து இதில் போகக்கூடாது, நீங்கள் ரெகுலராக கட்டுற ஃபீஸ் தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போதே நேஷனல் ஹைவேஸ்க்கும் எக்ஸ்பிரஸ் வேக்கும் ஃப்ரீன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் இந்த 4 மட்டும் என்ன? அதாவது என்னன்னா பொதுவாக இந்த நேஷனல் ஹைவேஸும் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸும் எப்படின்னா NHAIக்குள்ள இருக்கும். இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்க 4 ஹைவேவும் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற அமைப்பு கீழே இருக்கிறதுனால நீங்க ரெகுலரா காசு கட்டிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஓ, அதனாலதான் இங்கெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களோ? ஆமா. சரி, ஏதோ இழப்பீடு தருவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அது இதுக்கு இந்த மாதிரி டோல் போட்டு இந்த ரோட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா BOT ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதாவது B அப்படின்றது பில்டு, O அப்படின்றது ஆப்ரேட், T அப்படின்றது டிரான்ஸ்ஃபர். அதாவது என்னன்னாக்கா இந்த ரோடை பில் பண்ணி கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து இவங்க கிட்ட வந்து டெண்டர் எடுத்து இவங்க என்ன பண்ணலான்னாக்கா இந்த ரோடை நான் போட்டு தரேன்னு சொல்லி அவங்க கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் படி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாலைகள் அமைப்பாங்க. அவங்க சொந்த காசை போட்டு சாலைகளை வந்து கட்டுவாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் 15 to 20 வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்துரும். அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 to 15 வருஷம் இந்த ரோட்டை மெயின்டைன் பண்ணி இந்த ரோட்டில் வர டோல் காசெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ வந்து இந்த 3000 பாஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்கல்ல, இதனால நிறைய பேர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 10,000 வாகனங்கள் வந்து இந்த டோலை கிராஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு டோலுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டோல் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கும். அப்படின்னா 30 நாளுக்கு இன்ட்டு பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா 3 கோடி ரூபா சம்பாதிக்கும் இல்லையா. இப்போ இதில் 50% பேர் கிட்டத்தட்ட அந்த 3000 பாஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இவங்களுக்கு அடி வாங்கும் இல்லையா. அப்போ மாதம் இவங்களோட ஏர்னிங் எவ்வளோவா இருக்கும்? 1.5 கோடியாக இருக்கும். இப்போ வந்து 1.5 கோடி அவங்களுக்கு லாஸ் ஆயிருமா? இந்த மாதிரி லாஸ் ஆகிறதுனால இந்த BOTக்கு கீழே யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களோ, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் சைன் பண்ணாங்களோ, இப்போ அவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்கன்னா இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களே எங்களுக்கு வருமானமே டோட்டலாக குறையும் இல்லை டோட்டலாக அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்காக ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்றோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னாக்கா அந்த 1.5 கோடி லாஸ் ஆனிச்சா அந்த 1.5 கோடி 3 மாதம் கணக்கு பண்ணி 4.5 கோடியாக வந்து அந்த டோலுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு டோலுக்கே 1.5 கோடி ரூபா பக்கம் வரும்னு சொல்கிறீங்க காம்பன்சேஷனு. அவ்வளோ பேராக போய் பாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, இதுக்கு போய் இவ்வளோ காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லடா மணி, இப்போது இந்த 3000 பாஸ் வந்து எப்போலேருந்து வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சொன்னாங்க. இப்போ முடிஞ்சு போனால் 15ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 15 நடைமுறைப்படுத்தப்படும் சொன்னாங்களா. அன்னையிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 4 நாளுக்குள்ளே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 5 லட்சம் பேர் வந்து இது புக் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தேன் அப்படின்னா 1.5 லட்சம் பேர் இது புக் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால தான் அவங்க போய் அது காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. சரிண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு டோல் பாஸ் எடுத்துட்டேன், ஆனால் அந்த இடத்துலேருந்து அந்த லொகேஷன்லேருந்து நான் மாறி போகிற மாதிரியோ அல்லது அந்த பாஸை யூஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, திரும்ப காசு கிட்ட கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்டியில் விழுந்த ஃபோனு காசு மாதிரி தான். அது ஒன்ஸ் நீ போட்டுட்டினா அதை யூஸ் பண்ணுறியோ இல்லையோ 200 டைம் அதை கிராஸ் பண்ணி அதை முடிச்சுக்கணும். இது என்ன வாங்கினதுக்கோசரமே நான் பெட்ரோல் போட்டு கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கேன். இப்போ இது எல்லாமே ஸ்மார்ட்டாக மாற்றிட்டாங்களா. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா முன்னாடிலாம் இங்கே பாரு, நான் பழைய ஒரு இது வச்சுருக்கேன், இந்த டோல்கேட் பாஸ் பண்ணும்போது கொடுக்குற ரெசிப்ட் கொடுத்து வச்சுருக்கேன். இது கீழே பாரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஆனால் இப்போ எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா இப்படி வர மெசேஜுகள்லாம் அப்படி ஒரு நம்பரே கொடுக்கறது கிடையாது. இப்போது நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், இப்போ இந்த வண்டிக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லாமையோ டீசல் இல்லாமல் நின்று போச்சு, ஃபேமிலியோட போகிறோம், நடுவில் நிற்கிறோம் அப்படின்னா முன்னாடி என்ன இருந்ததுன்னா அந்த ரெசிப்ட் இருக்கும், ரெசிப்ட் எடுத்து நம்பர் வச்சு கூப்பிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு தோணும் கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. அந்த வண்டி ஸ்டாப் ஆகிற இடத்துல நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எனக்கு அப்பயும் கம்பேர் பண்ணும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா ரெசிப்ட் இருக்கும்பொழுது அப்படி ஹெல்ப் லைன் வந்ததே இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஈஸியாக இல்லையோ
அப்படின்னு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் நிறைய இடங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நம்பரு அந்த ஃபோன் பூத் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் நம்ம எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் போய் நிற்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது ஒன்று கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தெரிஞ்சது. ஸோ இப்போலாம் பிரிண்ட் ஆகி வரமாட்டேங்குது, பிரிண்ட் ஆகி வந்தால் நல்லா இருக்குன்றீங்க. இல்லை ரெசிப்ட் வந்தால் நல்லா இருக்குன்றாரு. அந்த மெசேஜில் அந்த எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஆத்தூரில் என்ன ஆனிச்சு, செம்மையாக வந்து டிராஃபிக் ஆகிப்போச்சு. இப்போ அந்த டோலில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளான் பண்ணி இல்லை ரொம்ப டிராஃபிக் ஆகுது, அதனால் நம்ம வந்து டோலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, அவங்க அப்படி ஓப்பனே பண்ணலைனாலும் ஹெவி டிராஃபிக் ஆணுச்சு அப்படின்னாக்கா சீக்கிரமாக அவங்களாம் ஒர்க் பண்ண, அதாவது ஒரு வெஹிக்கிள் அந்த டோலுக்கிட்ட கிராஸ் பண்ணுது அப்படின்னா 10 செகண்டுக்குள்ளே அவங்க அந்த வேலையை முடிச்சிருக்கணும். அதாவது அந்த பிரிண்ட்டு ஸ்கேன் பண்ணுதில்ல, ஸ்கேன் பண்ணுற மிஷினில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு அந்த மிஷினால் லேட் ஆகி போச்சு அப்படின்னாக்கா நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவே தேவையில்லை, அதை கிராஸ் பண்ணி வந்துடலாம், இல்லைன்னா அவங்கக்கிட்டையும் கேட்கலாம். அப்படி ஒரு வேளை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் மேனுவலாக வந்து காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கு தான் வந்து 1033 அப்படின்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயில் ஐடி இருக்குது, வெப்சைட் இருக்குது, இதிலெல்லாம் போய் கூட நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். நீங்களும் இந்த 3000 பாஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபோனில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை பார்த்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்தவொடனே அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஆனுவல் பாஸ்ன்னு இருக்கும். அந்த ஆனுவல் பாஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தும் போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் மேலே ஸ்கிப் இருக்குது, அந்த ஸ்கிப்பை கொடுத்தாலும் அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். வர பேஜில் இப்படி ஆக்டிவ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவ் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி வெஹிக்கிளோட நம்பர் கேட்கும். அதை கொடுத்துட்டு கீழே வந்து கெட் பாஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வண்டி வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிடும். இந்த வெஹிக்கிள் எலிஜிபிள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ கைஸ் நீங்கள் வந்து இந்த 3000 பாஸை வந்து இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கெலாம் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த பாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எந்தெந்த ரூட்டெல்லாம் எவ்வளோலாம் இருக்குது, இதுக்கெல்லாம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஏன் பெனிஃபிட் ஆனது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போது சென்னையிலேருந்து நம்ம மதுரை போகிறோம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட நம்ம 6-7 டோல் வந்து கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் செலவாகுதுன்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிளோட ஓனர் எங்களுக்கு சொன்னார். மதுரை டு சென்னை போயிட்டு வரதுக்கு 500 ரூபான்னு ஆவரேஜாக கணக்கு வச்சுட்டா கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ பண்ணுறாருன்னா 6000 ரூபாய் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே இந்த 3000 கொடுத்து இந்த பாஸை எடுத்துக்கிட்டாருன்னா மாதத்துக்கு ஒரு டைம் தாராளமாக அவரால் போயிட்டு வந்துக்க முடியும். அவருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை எக்ஸ்பிரஸ் வேல ட்ராவல் பண்ணும்பொழுதோ அங்கே வந்து என்னென்னலாம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அங்கே சிக்னல் கிடைக்காம கூட இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வெஹிக்கிளை வந்து நல்லா ஓடுதா இல்லையா, ஆயில் செக் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம போகிற வழிகளில் எங்கெங்கெல்லாம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குழி தோன்றேன்னு சொல்லி கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழை போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க.